Institute of Hotel Management and Hospital Management படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார், குறிப்பாக மாமனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சூர்யா அவர்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆட்களை இறக்கிட்டாரு. முதல் நாள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறவங்களாம் யாரு? ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்டர். கரெக்டுங்களா? நிச்சயமா. எங்களுக்கு வந்து நம்ம தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை வருஷம் தேட்டர் மேனேஜரில் நான் பார்த்தது என்னன்னா, நீங்கள் காசு கொடுத்தாலும் அப்படி வர வைக்க முடியாது. அவங்களாம் வரணும்னா அவங்களுக்கே ஒரு அன்பு இருக்கணும், அந்த ஹீரோ மேலே அன்பு இருக்கணும். இப்போ இது வந்து அந்த மன்சூர் விவகாரத்தை பற்றி எது ஆர்வத்தில் ஒரு 10 பேர் பண்ணதை வந்து நீங்கள் வந்து சூரிய டார்கெட் பண்ணி பேசுறது எனக்கு வந்து உடன்பாடு. இப்போ ரசிகர் மன்றம் நான் பார்த்தேன், நேற்று படம் ரிலீஸ் ஆகும்போது சென்னை ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக வால் போஸ்டர்லாம் இருந்தது. இப்போ ஆப்வியஸ்லி அவங்களோட வேலை அதுதானே. இப்போ வந்து எல்லா தேட்டர்லையும் ஆடியன்ஸை கொண்டு வரணும், அதே மாதிரி வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 500 பேரையாவது கூப்பிட்டு வரணும். சாய்ராம் காலேஜ் பொறுத்தவரையும் இல்லைன்னா வந்து சத்யபாமா இல்லைன்னா எந்த காலேஜாக எதுக்கு பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இன் அ மந்த் ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கணும். ஏன்னா சும்மா படிச்சுட்டே இருக்கானுங்க, சரி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் வச்சுட்டோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு அங்கே வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, அவருக்கு பிடிச்ச கதை அவர் பண்ணுறாரு. இந்த கதையை அவரு தானே. ஆமாம், இப்போ அவர் தான் கதை சொல்லி பிரசாந்த் பாண்டியராஜன் சொல்கிறாரு, அவருடைய கதை எனக்கு பிடிச்சிருந்தது, அது ஓப்பனாக சொல்கிறாங்க, அது ஒன்றும் மறைச்செல்லாம் சொல்லலை. ஒரு லெஜெண்டரி இயக்குனராக, ஒரு ஸ்டைலிஷான இயக்குனராக அவர் எங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் அதை எதுக்கு ஒத்துக்கிட்டு நடிச்சாருன்னா, ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இது அது அதுன்னா யாருமே படம் பண்ண முடியாது. ஏன்னா யாருமே படம் பண்ண முடியாது. ஒரு படத்தை செலவு பண்ணனா கேரளா பொறுத்தவரை வந்து ஒரு சிங்கிள் ஷீட்டரோ இல்லை 2 ஷீட்டோ போஸ்ட் மட்டும் ஒட்டினா போகிறோம். அது பிறகு தேட்டரில் பேனர் வச்சா போகிறோம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அங்கே பேப்பர் ஆட் கொடுக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியா விளம்பரமே கிடையாது. அந்த விளம்பரங்களே இல்லாமல் கேரளாவில் படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையுது. அபிஹேன் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர்களின் மார்க்கண்டேயன் திரு தனஞ்சயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஷ்ரஃப். சார், இப்போ நேற்று வந்துட்டு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்துட்டு எப்படின்னா, நம்ம காமெடியன்ஸாக ரசித்த 2 பேர் வந்துட்டு நடிகர்களாக வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாமன் அண்ட் டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்குது படம்? இப்போ வந்து இந்த 2 படமும் நம்ம எல்லாமே படங்களை பார்த்தாச்சு. எனக்கு என்னென்னா, எமோஷனலான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பார்க்கணும், ஃபேமிலி படங்கள் பார்க்கணும், ரொம்ப டீப்பான எமோஷனை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் மாமன் படம் அந்த மாதிரி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி திரு வைரமுத்து அவர்களே வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அதாவது எந்தளவு வாழ்வினுடைய எல்லா உறவுகளையும் வந்து கொண்டாடுற ஒரு படமாக மாமன் படம் இருக்குன்னு அவர் சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியுது எந்தளவு அந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து பல பேருக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக மாமன் படம் பிடிக்கும். சந்தானம் அவருடைய காமெடி ஒன்று இருக்கும்ல, அதாவது ஒரு ஹாரரில் இன்னொரு ஒரு புது மாதிரியான ஒரு காமெடி பண்ணுவார். அது வந்து ஏன்னா டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவலில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ 2மே அந்த மாதிரி ரசிகர்களுக்கான ஒரு படமாக இருக்கும். இது 11 படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் படங்களை பார்த்த ரசிகர்களுக்குலாம் அந்த படம் நல்லா பிடிக்கும். ஸோ ஒன்று ஒரு ஜானர், ஒரு படமும் ஒரு ரசிகர்களுக்கு வந்து அப்பீலாகவும் நான் எதிர்பார்க்குறேன். எல்லாமே இந்த சாட்டர்டே சண்டேல எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கின்ற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். வெற்றிகரமாக இந்த படங்கள்லாம் கனெக்ட் ஆகிருக்கா இல்லை ஆடியன்ஸ்க்கு, இல்லை வந்து குறிப்பிட்ட சில ரசிகர்கள் தான் கனெக்ட் ஆகிருக்கான்னு அப்புறம் தான் சொல்ல முடியும். சார், குறிப்பாக மாமனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சூர்யா அவர்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆட்களை இறக்கிட்டாரு. எங்கே பார்த்தாலும் அவங்க ஆட்கள் தான் இருக்காங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, வெறும் அந்த மாதிரியான ஒரு நிலையிலேயே வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு ஒரு செய்தி உலா வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மன்சூர் மேட்டரும் உள்ள வருது. எல்லாமே ஒரு அழகான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அசியூம் பண்ணி சொல்கிறீங்களா இல்லை வந்து உண்மையிலே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அந்த மன்சூர் சாப்பிட்ட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உடனே வந்து ஒரு எல்லா டெலிவிஷன் சேனல்லையுமே பேசினார். இது வந்து இந்த மாதிரி இப்போ தம்பிங்க பண்ணது ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம், அவங்க எங்கள் ரசிகர்களாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்படி பண்ணி மாட்டிக்கிட்டு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க நல்லா தெரியும். அப்படி மன்சூர் சாப்பிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக மீடியாவில் வரும். மீடியாவில் வந்தால் இது பெரிய கேள்விக்குறியாகும். கேள்விக்குறியான நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் தெரியும்ல, அப்படி எப்படி அவர் பண்ணுவார். யாரோ ஒரு ஆர்வத்தில் பண்ணுற ரசிகர்களாக இருக்கும். இப்போ இது வந்து அந்த மன்சூர் விவகாரத்தை பற்றி எது ஆர்வத்தில் ஒரு 10 பேர் பண்ணதை வந்து நீங்கள் வந்து சூரிய டார்கெட் பண்ணி பேசுறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அது வந்து அவர் தேவையில்லாமல் அவர் இழுத்துட்டு அவர் அதில் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கே சங்கடமா இருக்கும், ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க, ஏதோடு மன்சூர் சாப்பிட்டா சாப்பிட்டு போக வேண்டியது, அதை எடுத்து வீடியோ எடுத்து அதுவும் பிகினிங்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு வந்து கோயிலுக்குள்ள வாக் பண்றதெல்லாம் காமிச்சு நீ உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, அதாவது என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் நீ ட்ரை பண்ணி கடைசியில என்ன மாட்டி விட்டுறியடா அப்படின்னு அவருக்கு சங்கடமா இருக்கும். இப்போ நீங்க வந்து தியேட்டர்ல இறக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸாவே ஒரு அசோசியேஷன் எதுக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க. பல காலமா நீங்க பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து டிக்கெட் புக் பண்றவங்களாம் யாரு? ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்டர். கரெக்டுங்களா? நிச்சயமா. எங்களுக்கு வந்து நம்ம தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை வருஷம் தேட்டர் மேனேஜரில் நான் பார்த்தது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படம் போட்ட உடனே அந்த ரசிகர்கள் தான் ஃபோன் பண்ணுவாங்க.
ரசிகர் மன்றம் பக்கத்தில் இருக்கிற ரசிகர் மன்றம்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும், சார் எங்களுக்கு டிக்கெட் இது பிளாக் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த ஷோவில் இத்தனை டிக்கெட் பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்கள ரசிகர்கள் வந்து பிளாக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்களே. அப்போது பல காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் இவருக்கு ரசிகர்கள் வந்து டிக்கெட் பிளாக் பண்ணி படம் பார்த்தா என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா. பட் ஆனால் சார், ஆனால் இது ஒரு பார்வையாக எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா சார், இப்போ விடுதலை ஆடியோ லான்ச்னால கூட இப்போ வந்துட்டு ராஜா சார்லேருந்து எல்லாருமே வந்துட்டு இப்போ என்னப்பா ஆளை இறக்கிட்டீங்களா, உங்க ஆள் வந்துட்டாங்களா, இப்போ விஜய் சேதுபதி சார் அதே சொல்லும் போது இப்போ சூரியக்கான ஒரு வரவேற்புங்கிறது வந்துட்டு ஆர்கானிக் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதமான ஒரு கூட்டம் சேருதோங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. தப்பு இல்லை, என்னை பொறுத்தவரை தப்பே இல்லை. ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது வந்து சத்தியம் சினிமாவில் ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறேன்னா நான் பயப்படுவேன். என்ன காரணம்னா, இப்போ என்ன வந்து ஏதாவது ஒரு ஹீரோ சொன்னால் வச்சுங்களேன், சார் சத்தியம் சினிமாவில் நம்ம பண்ணிடலான்னு ஃபஸ்ட் எடுத்து நான் சொல்லுவேன், ஒரு 500 பேர் யார் கூப்பிட்டு வருது? ஓகே, ஏன்னா ஒரு 200 பேர் வந்து ப்ரெஸ்லேருந்து வந்துடுவாங்க, ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 50 பேர் வந்துடுவாங்க வச்சுங்களேன், நம்ம டீம் ஒரு 50 பேர் இருப்போம், 300 பேர் கவர் ஆகிடுச்சு, 900 கெப்பாசிட்டி. இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது? நான் எடுத்தோன்னே அதான் கேட்பேன், சார் எப்படி சார் ஃபில் பண்ணீங்க? சத்தியம் சினிமாவில் உங்கள் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்கணும்னு நினைக்கிறது வந்து நியாயம்தான், எல்லா ஆர்டிஸ்டும் என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் எங்கே போய் பிரச்சனை போய் முடியும்னா, கிளியராக அந்த 500 பேர் கூப்பிட்டு வருதுன்ட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது, வரமாட்டாங்க. நீங்கள் காசு கொடுத்தாலும் அப்படி வர வைக்க முடியாது. அவங்களாம் வரணும்னா அவங்களுக்கே ஒரு அன்பு இருக்கணும், அந்த ஹீரோ மேலே அன்பு இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அப்படியே காசு கொடுத்து நீங்கள் வந்து பாப்கார்ன் கொடுக்குற எல்லாம் கொடுக்குற நீ வந்து உட்காருன்னு சொன்னாலும் அவங்க கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. நிச்சயமா. நான் வந்து ஒரு 2 ஈவெண்ட்டில் இப்படியெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி வந்தவங்க வந்து சைலண்டாக உட்காந்துருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் அனுபவம் இருக்கு. சைலண்டாக உட்காந்தானா கூப்பிட்டோம், வந்தோம், நீங்கள் எங்களுக்கு பாப்கார்ன் கொடுத்தீங்க, காஃபி கொடுத்தீங்க, நாங்கள் வந்தோம், சும்மா டைம் பாஸ். எதுக்குன்னா ஒரு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாக ஒரு 500 பேர் வர வச்சு, ஏன்னா கம்பல்சரியாக ஒரு ஹீரோ கேட்குறாரு சத்தியம் சினிமாவில் தான் பண்ணோம் அப்படின்னு. அந்த 500 பேரை சும்மா உட்காந்து வச்சிங்களேன், ரெஸ்பாண்டே இல்லாத போது நான் அங்கேருந்து சொல்கிறேன், ஐயோ ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாங்க. ஹீரோ பேர் சொல்லும் போதாவது கிளாப் பண்ணிங்கன்னா, சார் நாங்கள் அப்படிலாம் ரசிகர்லாம் கிடையாது சார், நாங்கள் வந்து நல்லா இருந்தால் ரசிப்போம், அதாவது ட்ரெயிலர் நல்லா இருந்தது நான் கைத்தட்டணும், அவ்வளோதான், அது பிறகு எல்லாம் எங்களை கைத்தட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் காது கடிச்சிட்டே இருக்கேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு. அன்னிலேருந்து நம்ப மாட்டீங்க, நான் பல தடவை நான் வந்து ஏதாவது ஆடியோ லான்ச் பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்வேன், சார் பிரசாத் பிரியத்தில் பண்ணிடலாம், தேவையில்லை இந்த வம்பு. ஏன்னா இங்கே ஒரு 175 பேர் மீடியா வந்துடுவாங்க, ஃபுல்லாக இருக்கும், நம்மட்டு பண்ணிடலாம். இந்த 500 பேர் கூப்பிட்டு வரதுன்றது பெரிய சங்கடம். இது வந்து நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு புரியும், இட்ஸ் நாட் ஈஸி டு மொபிலைஸ் எ க்ரௌட். இப்போது ஒரு ஆடியோ லான்ச் சத்தியம் சினிமாவில் நடக்குது, இல்லை தேவி தியேட்டர் நடக்குது அப்படின்னா, நீங்கள் 500-600 பேரை கூப்பிட்டு வரலன்னா அந்த ஈவெண்ட் கேலப்பிங்காக இருக்காது. அது ஏதாவது வகையில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்கள் அவங்க பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய சங்கடம் அப்படின்னு. நீங்கள் உங்கள் ரசிகர்களை எங்கேருந்தாவது திரட்டி கொண்டு வந்து உட்கார வச்சாதான் அந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சைலண்ட்டாக நடக்கும். நீங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க, சைலண்டாக நடந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, மொக்கையாக போகுதுன்னு. ஆமாம், கரெக்டாக. இதே கிளாப் அடிச்சு ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாலியாக எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பரவாயில்ல, ஒரு கேலப்பிங்காக போயிட்டுருக்கு. நம்ம படம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட அனுபவம், ஒரு படம் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்க வச்சுங்க, எல்லாருமே கை தட்டுறாங்க, ஏதோ ஒரு வகையில் சிரிக்கிறாங்க. நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்தா கூட சரி. அப்போ என்ன நினைக்கிறோம் உடனே, ஓ படம் சூப்பராக இருக்குடா. நம்மளே சைலண்டாக இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், படம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் இவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்போம். அதே தான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனும் சரி. பெரிய சேலஞ்ச் என்னன்னா, பல பேருக்கு புரியறதே இல்லை எவ்வளோ பெரிய சிக்கலில் தான் ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னு. இப்போ 500 பேரை கூப்பிட்டு வரணும்னா நீங்கள் எப்படியாவது மொபிலைஸ் பண்ணியாகணும். அதுக்கு தான் ரசிகர் மன்றங்கள் இருக்குது. இப்போ ரசிகர் மன்றம் நான் பார்த்தேன், நேற்று படம் ரிலீஸ் ஆகும்போது சென்னை ஃபுல்லாக, சிட்டி ஃபுல்லாக வால் போஸ்டர்லாம் இருந்தது. அதாவது சூரிய அவர்களுடைய தலைமை ரசிகர் மன்ற தலைவர் ஒட்டியிருந்தார். இப்போ ஆப்வியஸ்லி அவங்களோட வேலை அதுதானே. இப்போ வந்து எல்லா தேட்டர்லையும் ஆடியன்ஸை கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 500 பேரையாவது கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வந்தால் தான் அந்த ஈவெண்ட் கேலப்பிங்காக இருக்கும். இதை தான் அவங்களோட பொறுப்பு. எதுக்கு பின்ன ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம்? நான் சொல்கிறது சூரிய அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுக்கும் இதுதான் நம்ம வேலை. இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் என்கிட்ட சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த நடிகருடைய ரசிகர் மன்ற தலைவர் கால் பண்ணுவேன், தம்பி ஆளுங்களாம் கூப்பிட்டு வந்துடும்ல, பிரச்சனை வராதுல்ல. இப்போ நீங்கள் வந்து நேரு ஸ்டேடியம் நடக்கிற பல விழாக்கள் பார்த்தீங்கன்னா 5000-6000 பேர் வராங்கன்னா எப்படி வராங்க? திரு ரசிகர் மன்றம். எல்லா ஃபங்க்ஷனுமே ரசிகர் மன்றத்தை வச்சு தான் நீங்கள் மொபிலைஸ் பண்ணி ஆகணும். ஆன் தேர் ஓன்லாம் வரமாட்டாங்க மக்கள். ஆன் தேர் ஓன் அவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு, அதாவது நெட் கால் பண்ணி ஃபோன் பண்ணி பாஸ் எங்கே கிடைக்கும் கேட்டெல்லாம் அப்படி வரமாட்டாங்க. ரசிகர் மன்றத்தை வச்சு தான் நீங்கள் 90% மொபிலைஸ் பண்ணணும். 10% மேபி அந்த நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வரவங்களா இருக்கலாம், மீதி 90% நீங்கள் மொபிலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா நிகழ்வுகளுமே எங்கேனாலும் சரி நீங்கள் வந்து இது பண்ணி தான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. இல்லைன்னா சாய்ராம் காலேஜில் போய் வச்சிடணும். எப்படி சாய்ராம் காலேஜில் 8000 மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, நீங்கள் வந்து யாரும் கூப்பிட்டு வர தேவையில்லை. அந்த 8000 மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் வந்து அவங்க ஆடியன்ஸாக உட்காந்து படம், அதாவது நீங்கள் என்ன காமிக்கிறீங்களோ என்ன பேசுகிறீங்களோ அதை கேட்டு ரசிச்சு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். சாய்ராம் காலேஜ் பொறுத்தவரையும் இல்லைன்னா வந்து சத்யபாமா இல்லைன்னா எந்த காலேஜாக எதுக்கு பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இன் அ மந்த் ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கணும். ஏன்னா சும்மா படிச்சுட்டே இருக்கானுங்க, சரி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் வச்சுட்டோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு அங்கே வச்சிடுறாங்க. அந்த 8000 மாணவர்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கேலப்பிங்கே தெரியும். ஆனால் 8000 பேர் வந்து நேரு ஸ்டேடியத்தில் கூட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மிஸ்டர்? புரியுது இல்லை? ஸோ இதுதான் இருக்கிற
இக்கட்டான சூழ்நிலை ஃபார் சினிமா. நீங்கள் எந்த ப்ரொமோஷன் பண்ணலாலும் ஒரு பெரிய சிக்கலில் தான் எல்லாருமே ட்ராவல் இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து பிரசாத் பிரிவு தேட்டர்லையோ இல்லை வந்து லீலா பேலஸ் மாதிரி ஹோட்டல்லையோ ஒரு ப்ரெஸ் மட்டும் வச்சு பண்ணிடுது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பப்ளிக்கை கூட்டு வரதோ ஃபேன்ஸை கூட்டு வரதோ அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அதனால இது பண்ணுறது எந்த விதம் தவறே கிடையாது. ஏன்னா ஒரு கேலப்பிங்கான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஃபேன்ஸை நம்ம மொபைலைஸ் பண்ணி தான் அவனை கூட்டு வரோம். சிறப்பு சார். சார் இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ மாமன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் சூர்யா அவர்களுக்கு ஒரு பர்சனல் இமேஜ் ஒன்று இருக்குது, ஒரு கூட்டு குடும்பம் பர்ஃபெக்டாக இருக்காருன்னு. அதை பர்ஃபெக்டாக இங்கேயும் யூஸ் பண்ணி கேஷ் பண்ணுறாரா? அப்படி கிடையாது. அவருக்கு பிடிச்ச கதை அவர் பண்ணுறாரு. இந்த கதையை அவரு தானே. ஆமாம். இப்போ அவர் தான் கதை சொல்லி பிரசாந்த் பாண்டியராஜன் சொல்கிறாரு அவருடைய கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஓப்பனாக சொல்கிறாங்க. அது ஒன்றும் மறைச்செல்லாம் சொல்லலை. எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது, இந்த கதையை நான் சொன்னேன். அப்போ வந்து பிரசாந்துக்கும் அது பிடிச்சிருந்தது. பிரசாந்த் அதை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை, அதாவது சூரிய அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துட்டு அதை சினிமாட்டிக்காக கொஞ்சம் விஷயங்களை சேர்த்து அவங்க ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவர் குடும்பத்தில் நடக்கிறத சொல்லும்போது கொஞ்சம் அத்தென்டிசிட்டி அதிகமாகுது, இல்லை எமோஷன் அதிகமாகுது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவலினுடைய ஒரு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது படம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலை. இதில் குறிப்பாக வந்துட்டு ஜிவிஎம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்சல்ட்டே பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. நான் படம் பார்த்தேன், அப்படியெல்லாம் எனக்கு தோணல. எனக்கு ஜாலியாக இருந்தது. அவர் அந்த கேரக்டராக ஜாலியாக நடிச்சிருந்தாரு. அவருக்கு அங்கங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஏசிபி ராகவன் அப்படி ராகவன் பிஹேவ் பண்ணுங்க அப்படி இப்படி திருப்பி நம்மளை வேட்டையாடு விளையாடு காக்க காக்க அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைண்டராக கொண்டு வந்து அவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி இயக்குனராக, ஒரு ஸ்டைலிஷான இயக்குனராக அவர் எங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து அவரை ஏதாவது வகையில் சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது. அவர் அதை எதுக்கு ஒத்துக்கிட்டு நடிச்சாருன்னா ஒரு ஃபன், ஒரு பிரேக். எல்லா டைம்லையும் வந்து சீரியஸாக நடிக்கணும் அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு ஃபன்னான ஒரு படத்தில் அவர் நடிக்கணும் வந்திருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சாரும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபன்னாக ஒரு கோஸ்டாக நடிக்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அவர் உட்காந்துட்டு கலாய்க்கிறதும் அவர் உட்காந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறதும் அதெல்லாம் பார்க்கும்போது ஃபன். அவ்வளோதான். சரி, எதுவுமே இது காவியங்கள் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான படங்கள். ஓகே, இது ஃபேமிலி என்டர்டெய்னர்னா இது வந்து ஹாரர் காமெடி என்டர்டெய்னர். ஒரு காமெடி என்டர்டெய்னர் உட்காந்து பார்த்துட்டு ஓகே டைம் பாஸ் அப்படி போட்டு வந்தானே. இது ரொம்ப அனலைஸ் பண்ணோம்னா ஆளாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இது அதுன்னா யாருமே படம் பண்ண முடியாது. ஏன்னா யாருமே படம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு படம் அமையாது. ரேராக ஒரு படம் அமையும், ரேராக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அமையும். ஓகேங்களா? ரேராக நம்ம வந்து ஒரு குடும்பஸ்தர் மாதிரி படத்தை சொல்லிட்டு இருப்போம். ரேர் இந்த வருஷம் எடுத்தீங்கன்னா இப்போ நான் 5 மாதம் முடிய போகுதுன்னா நம்ம ரேராக ஒரு 2-3 படத்தை தான் பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் விட்டுருங்க, இந்த வருஷம் அந்த படங்களில் என்னென்ன எத்தனை படத்தை நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? ரேராக சில படங்கள் வந்து நம்மளுக்கு வாவ் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீது எல்லா படமும் வந்து என்டர்டெயின்மெண்ட்கான எடுக்கப்பட்ட படங்கள். அதுக்கான நோக்கத்தை அந்த படம் வந்து கரெக்டான முறையில் சர்வ் பண்ணியிருக்கா இல்லையா? என்டர்டெயின்மெண்ட்கான நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? என்டர்டெயின்மெண்ட் இருக்கா இல்லையா? என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் ஓகே, என்டர்டெயின்மெண்ட் இல்லையா அவ்வளோதான். அந்த படத்தை ஆடியன்ஸை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் பேச வேணாம். நிச்சயமா சார். சார், இந்த 2 படங்கள் நடுவில் யோகி பாபு படமும் வருது. பட் அதுக்கான பெரியான ப்ரொமோஷன் இல்லை பயங்கரமாக அதை பற்றி தெரியல அப்படின்னும் போது இப்போ காமெடியன்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க போது முதல்ல ஹீரோக்களுக்கு பற்றாக்குறை இருக்கா இல்லை காமெடிக்கே வெற்றிடம் இருக்காது? அப்படி இல்லை. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து எனக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட நான் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் வரும்போது அவங்க கால் பண்ணிட்டே இருந்தாங்க, எடுக்க முடியல, நம்ம இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இப்போது அவங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் கேரளா, ப்ரொடியூசர் கேரளா, அது பிறகு வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து மது அம்பட் சார், அவரும் ஒரு கேரளா சேர்ந்தவர். இப்படி பல பேர் அதில் நடித்தவங்கலாம் கேரளா ஆளுங்க நடிச்சிருக்காங்க. இவர் வந்து யோகி பாபு நடுவில் அவருடைய முன்னாடி ஒரு 20-15 வருஷம் முன்னாடி அவர் சப்போர்ட்டாக இருந்துட்டு அவருக்காக ஒரு நடிச்சு கொடுத்துருக்காரு 25 நாள். இப்போது இவங்க படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. அவங்க கேரளாவில் எடுத்துடலாம், இங்கே எடுத்துடலாம். ஆனால் ஒரு படத்தை விநியோகம் பண்ணுறதும் அதை மார்க்கெட் பண்ணுறதும் ஒரு பெரிய கலை. ஓகே, அவங்களுக்கு அது இன்னும் பிடிபடலை. இங்கே வந்து நிற்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ தமிழ் சினிமாவில் இதெல்லாம் பட வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே டூ லேட். படத்தினோட டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அவங்ககிட்ட 2-3 தடவை நான் பேசும்போது சொன்னேன், சார் நீங்கள் இது செட் பண்ணல சரியா, இது மார்க்கெட்டிங் இது பண்ணலன்னா அதுக்கான பட்ஜெட் இவ்வளோ செலவாகுமா அப்படின்ற அவங்களுக்கு வரி வந்துடுது. ஏன்னா கேரளாவில் அது இவ்வளோ செலவு கிடையாது. ஓகே, ஒரு படத்தை செலவு பண்ணனா கேரளா பொறுத்தவரை வந்து ஒரு சிங்கிள் ஷீட்டரோ இல்லை 2 ஷீட்டர் போஸ்ட் மட்டும் ஒட்டினா போகிறோம். அது பிறகு தேட்டரில் பேனர் வச்சா போகிறோம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அங்கே பேப்பர் ஆட் கொடுக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியா விளம்பரமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அங்கேன்றதே கிடையாது, யாருமே யூடியூப்ன்றதே கிடையாது. கேரளாவில் யூடியூப் விளம்பரமே கிடையாது. அப்போது அந்த விளம்பரங்களே இல்லாமல் கேரளாவில் படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையுது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அப்படி தான். படம் நல்லா இருந்தாலும் ஓடும் போதுலேயே அந்த படம் பிக்கப் ஆகி பயங்கரமாக ஓடும். அவங்க என்ன நினச்சி வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படி தான் அப்படின்னு நினச்சி வராங்க. இங்கே வந்து பார்த்தா என்னடா இது இவ்வளோ செலவு இருக்கா, ஐயோ யூடியூப் இவ்வளோ செலவு பண்ணணுமா, இன்ஃப்ளூயன்சஸ் இவ்வளோ பண்ணணுமா, ப்ரொமோட் பண்ணுறது இவ்வளோ பண்ணணுமா, வால் போஸ்ட் இவ்வளோ ஆகுமா. இப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லேன், சார் விட்டுருக்கு சார், எனக்கு இதெல்லாம் ஏன் எதுக்கு இப்படியெல்லாம் செலவாகுதுன்னு கேட்டால், இப்போ ஒரு ப்ரெஷ் ஷோக்கு 2 லட்ச ரூபா ஆகுதுன்னு சொன்னால் எதுக்கு 2 லட்ச ரூபா அப்படின்றாங்க. அவங்கள பற்றியும் ப்ரெஷ் ஷோன்றது வந்து நாங்கள் போடுறதுனே, எதுக்கு நம்ம காசு செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் பிடிபடுறதுக்குள்ள படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த படம்
பெருசாக ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு இம்ப்ரெஷனே வரமாட்டேங்குது. இப்போ நான் அவர்கிட்ட அப்பயே சொன்னேன், சார் நீங்கள் இந்த மார்க்கெட்டை புரியாமையே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண பார்க்குறீங்க. ரெண்டாவது இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த ப்ரொமோஷனும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தேன்னா ஓரளவு ரீச் ஆகிருக்கலாம். சார் தான் நீங்கள் அந்த படத்தை வந்ததாக கூட கண்டுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா 11 படத்தையும் நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணலன்னு போது தான் அப்போ தெரியுது மார்க்கெட்டிங்கில் அவங்க இன்னும் ரீச் பண்ணல உங்களை. அது உங்களோட தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த படம் வந்ததே உங்களுக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகலைன்னா அப்போ வந்து ப்ரொடியூசருடைய இதுவாக தான் நான் பார்க்குறேன். அதை இன்னும் கொஞ்சம் ஒரு தமிழ் படமாக கொண்டு வந்து நிறுத்தி இது எந்த அளவு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு கொண்டு வந்துருக்கணும். ஆனால் கதையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு எமோஷனல் கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர். நான் படம் பார்த்து முடிச்சவொடனே நான் ட்வீட்லாம் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் வந்து கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது பாருங்களேன் எல்லாரும் கொண்டாடுவாங்க, சூப்பர் த்ரில்லர், சூப்பர் என்ட்ரி படம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி படம் அது.